டாக்டர், உலகிலேயே மிகவும் கொடுமையான நோய் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அது வந்து ஆஸ்துமா தான் இருக்கும். ஏன் அது வந்து அவ்வளவு கொடுமையான விஷயம் அப்படின்னு சொல்லணும்னா, இருந்தும் இல்லாத மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம்னு தெரிஞ்சும் ஆனா நம்மளுக்குள்ளதான் தெரியும் நம்ம வந்து சரியாவே வாழல. பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம உயிரோட இருக்கிற மாதிரி, ஆனா வந்து அந்த நடப்பணமா வாழறதுன்றது அந்த மாதிரி ஒரு கொடுமையான விஷயம். அதாவது வந்து நம்மளால வந்து ஒரு லாங் டைம் நடக்க முடியாது, மாடிப்படி ஏற முடியாது, மத்தவங்க கூட சேர்ந்து ஒரு ஈஸியான ஒரு வாக் ஈஸியா பண்ண முடியாது. சரி, இதெல்லாம் தான் முடியல, கொஞ்சம் நிம்மதியா படுத்து தூங்கலாம், சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சாலும் ஒழுங்காவும் சாப்பிட முடியாது, ஒழுங்கா தூங்க முடியாது. எல்லாத்துலயுமே ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டு அது அப்புறம் அது என்ன வாழ்க்கை டாக்டர், ஏண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கே வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஆஸ்துமா எதனால வருது? எனக்கு கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளனேஷன் சொல்லுங்களேன். ஆஸ்துமா ஆஸ்துமா எதனால ஏற்படுதுன்னு கேட்டீங்க. இதை நான் சொல்லிதான் தெரியணும்னு நீங்களே நிறைய விளக்கங்கள் கொடுத்துட்டீங்க. ஆஸ்துமா நோயாளி எப்படி இருப்பாரு, எந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க நீங்களே உங்க கேள்வியிலே நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க. ஆஸ்துமா எப்படி ஏற்படுதுங்கிறத விட ஆஸ்துமானா என்ன, அதாவது நுரையீரலில் ஏற்படும் ஒரு வகையான சுருக்கத்தை தான் ஆஸ்துமா சொல்றோம். இப்ப நம்ம சுவாசிக்கிற காற்று வந்து ஆக்சிஜன் உட்கொண்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுறோம். இப்ப நுரையீரலில் பாத்தீங்கன்னா பெரிய குழாய்கள், சிறிய குழாய்கள், நிறைய குழாய்கள் இருக்குங்க. நம்ம சுவாசிக்கிற காற்றுல நம்ம பார்த்தீங்கன்னா டஸ்ட் படிந்த காற்றுல சுவாசிக்கிறோம், குளிர்ந்த காற்றுல சுவாசிக்கிறோம். இதனால என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா அந்த பெருங்குழலில் இருந்து சிறுகுழலுக்கு போற பாதையில சுருக்கங்கள் ஏற்படுது. இதெல்லாம் என்ன பண்ணா ஒரு நபருக்கு வந்து அந்த மூச்சு விடுறதுல சிரமம் ஏற்படும். இதுதான் ஆஸ்துமா. இந்த ஆஸ்துமா நோயாளியை நான் எப்படி சிகிச்சை அளிக்கணும்னு பாத்தீங்கன்னா இதை 3 கட்டமா பிரிச்சிடறேன். ஆரம்ப நிலையும், இடைப்பட்ட நிலை, முதிர்ந்த நிலை. இப்ப ஆரம்ப நிலையில் வரக்கூடியவங்களுக்கு குறிப்பிட்ட நாட்கள், அதாவது 3 to 6 மாதம். இடைப்பட்ட நிலையில் வரக்கூடியவங்களுக்கு 6 to 9 மாதம். அதுக்கு மேல வந்து 1.5 வருஷம் வரைக்கும் சிகிச்சை அளிக்கலாம். இந்த ஆஸ்துமா எதனால ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா லோவர் வென்டிலேஷன், அதாவது சுற்றுப்புற சூழல்ல காணப்படுகிற மாசுபடிந்த காற்றுகள், குளிரூட்டப்பட்ட காற்றுகள் இப்படிப்பட்ட சுவாசிக்கும் போது நுரையீரலில் இந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஹை லெவல் பிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதாவது கடுமையா எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, கடுமையா உழைச்சிருப்பாங்க, கடைசியா என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா குளிர்ந்த நீர் எடுத்து குடிக்கிறது, குளிர்ந்த காற்று இருக்கிற இடத்துல போய் உட்கார்ந்துறது. அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. அடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வாமை, அதாவது இப்போ இந்த சைனஸ் ப்ராப்ளம், தும்மல் சளி இருக்கும், அதுக்கு சரிவர சிகிச்சை எடுக்காத பட்சத்தில் இந்த மாதிரி பிரச்சனை வருது. பொதுவா ஆஸ்துமானா என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா நோய்களோட தொகுப்பு தான் ஆஸ்துமான்னு சொல்லணும். ஆஸ்துமாவோட ஆரம்ப கட்டம் என்ன பாத்தீங்கன்னா ஒரு சும்மா தும்மல் இருக்கும், சளி இருக்கும், சைனஸ் ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணி கடைசியா டிபி வரைக்கும் ஒன்று விடும். இதுதான் ஆஸ்துமாங்கிற நோய். ஆஸ்துமா நோய் ஒருத்தருக்கு வருதுன்னா அது ஒரு ஆரம்ப ஸ்டேஜ்ல என்ன ஒரு நோயோட தொகுப்புன்னு சொல்லணும். ஆரம்ப ஸ்டேஜ் சைனஸ், அதுக்கு பிறகு அவங்களுக்கு அந்த வீசிங் ப்ராப்ளம் மாதிரி இருக்கும், மூச்சுத்தல் ஏற்படும், கடைசியா ஆஸ்துமா வரும், ஆஸ்துமா இந்த மாதிரி டிபிங்கிற கடைசி வந்துடும். இந்த ஆஸ்துமா நோயாளி அதுக்கு பிறகு என்ன தாக்கத்தை ஏற்படுதுன்னா போதைப் பொருள் யூஸ் பண்றவங்க, இப்ப அதிகமா என்ன பண்ணா நிக்கோட்டின் கலந்த சிகரெட் ஸ்மோக்கிங், பான் பராக், அபீன், கஞ்சா, இன்னும் மது வகைகள் யூஸ் பண்றவங்களுக்கு நிக்கோட்டின் அதிகமாகி ஆஸ்துமாங்கிற ப்ராப்ளம் கண்டிப்பா வருது. அதனால ஆஸ்துமா நோயாளிகள் பெரும்பாலும் சிட்ரிக் அமிலம் கலந்த உணவுகளை கொஞ்சம் ஓரளவு அவாய்ட் பண்ணி அதுக்கு தக்க சிகிச்சை எடுத்தா நிச்சயமா ஆஸ்துமாங்கிற நோய் வந்து விடுபடும். டாக்டர், இப்போ ஒரு கன்சர்ன் பர்சனுக்கு ஆஸ்துமா அப்படின்ற ஒரு நோய் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் பாட்டுக்கு ஒரு நார்மல் ஃபுட் ஹேபிட் சாப்பிட்டுட்டு இருக்காரு. பட் கண்டிப்பா வந்து ஆஸ்துமா பேஷன்ஸ் இந்த காய்கறி, இந்த ஒரு ஃபுட் வெரைட்டிஸ் வந்து சாப்பிடக்கூடாது. அப்படின்னா தவிர்க்க வேண்டிய உணவு முறைகள் என்னென்ன டாக்டர்? ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டவங்க தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னன்னு கேட்டீங்க. அது அவங்களோட நோய் தாக்கத்துக்கு தகுந்த மாறுபடும். அதாவது ஒரு ஆஸ்துமா நோயால பாதிக்கப்பட்டவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, நான் ஏற்கனவே சொன்னேன் ஆரம்ப நிலை, இடைப்பட்ட நிலை, முதிர்ந்த நிலைன்னு 3 கட்டமா சொன்னேன். அந்த கட்டங்களுக்கு தகுந்தவாறு அவங்களுக்கு உணவுகை மாறுபடும். பொதுவாக சொல்ல போனா இந்த ஆஸ்துமாவில் பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்ணணும்னா குளிரூட்டப்பட்ட உணவுகளை சாப்பிடக்கூடாது. ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறாங்களே அந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது. எண்ணெய் பதார்த்தங்கள், அதாவது எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுக்கிறாங்களா அந்த மாதிரி உணவுகளை சாப்பிடக்கூடாது. அதிகபட்சமாக சிட்ரிக் அமிலம் கலந்த பழ வகைகள், எலுமிச்சை பழம், இப்படி புளிப்பு வகைகள் அதிகமாக இருந்த உணவுகள் அதிகம் எடுக்கக்கூடாது. இதுதான் மெயின் பத்தியம். அது மாதிரி மீன் வகைகளை கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது, மாமிசங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. கொஞ்சம் நாட்பட்ட நிலையில அவங்க எவ்வளவு தூரத்துக்கு உணவு கட்டுப்பாடு வச்சுக்கிறாங்களோ அது வந்து நல்லது. பெரும்பாலும் இதுதான் எண்ணெய் வகைகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது, மீன் வகைகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. கத்தரிக்காய், இந்த குளிரூட்டப்பட்ட காய்கறிகள், ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த உணவு வகைகள் அடுத்த நாள் சாப்பிடக்கூடாது. இதுதான் அவங்களுக்கு மெயினாக அவங்க அவாய்ட் பண்ண வேண்டிய உணவு வகைகள். அதுக்காக பத்தியான ஒரேடி அவங்க வாயை கட்டி போட்டுறக்கூடாது. இப்போ என்னடா பண்றாங்கன்னா இதெல்லாம் சாப்பிடலாம் டாக்டர் சொன்னா ஒரேடி கட்டுப்படுதுன்னு
ஃப்ரிட்ஜில் வைக்காம அந்த குளிர் இல்லாமல் அந்த ஆகாரங்களை கொஞ்சம் ஹீட்டாகவே எடுத்து சாப்பிட்றது பெற்றது. அது மாதிரி ஒரு நாள் வச்சு அடுத்த நாள் சாப்பிடுது. இதுதான் அவங்க தவிர்க்க வேண்டிய உணவு. பால் வகைகளும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதுவும் இந்த வீசிங்கோட தாக்கத்தை கொஞ்சம் குறைக்க வாய்ப்பு. ஆனால் மெயினாக சொல்றது என்ன, அந்த ஸ்டேஜ் வரும்போதே நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க. ஏன் அந்த அளவுக்கு பெரிய ஹார்ட் பற்றி போறீங்க? அது மாதிரி மது வகைகள் நிச்சயமா தொடாதீங்க. எந்த நோயா இருக்கட்டும், வீசிங் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை சர்க்கரை நோய் இருக்குது, எந்த நோய் இருந்தால் கூட போதைப் பொருட்கள் எந்த காரணத்தை கூட தொடக்கூடாது. சிகரெட் ஸ்மோக்கிங், பான் பராக் அப்படின்னு இதெல்லாம் அதோட தாக்கத்தை ரொம்ப டபுளா ரியாக்ஷன் ஆகுது. அதனால ஆஸ்துமா நோயாளி பெரும்பாலும் இந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிட்டா நிச்சயமா அவர் மீட்டெடுக்கலாம். டாக்டர், ஏதாவது ஒரு சிம்டம் இருக்கும் எப்போதுமே. எந்த ஒரு பிரச்சனை வரதா இருந்தாலும் சரி, ஒரு நோயாவே இருந்தாலும் சரி, கண்டிப்பா ஒரு சிம்டம் இருக்கும். ஆஸ்துமா வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி எப்படி தெரியும் நம்ம அந்த பேஷண்ட் கிட்ட? நான் ஏற்கனவே சொன்னதுதான். அதாவது ஒரு நோயாளிக்கு இந்த ஆஸ்துமா வருதுன்னா அதுக்கான அடித்தளம் என்ன பார்த்தீங்கன்னா, முதல்ல சைனஸ் ப்ராப்ளம். நார்மலா என்ன பண்றாங்கன்னா, வீட்டுல இப்போ இருக்கும்போது சின்ன குழந்தைங்க எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தைங்க எடுத்தீங்க, தும்பிட்டு இருக்கும், சளி அதிகமா வடிஞ்சிட்டு இருக்கும். அப்ப என்ன பண்ணா நல்ல டாக்டர் பார்த்து சிகிச்சை எடுக்க தவறிட்டாங்க வச்சுங்களேன், அது நாளடைவில் சைனஸ் ப்ராப்ளமா மாறும். சைனஸ் ப்ராப்ளத்துல இருந்து மாறி அதுக்குதான் நம்ம வீசிங் ப்ராப்ளம் வருது. வீசிங் ப்ராப்ளத்தை விட்டு அது ஆஸ்துமா. அதையும் தாண்டி போதான் டிஃபினா ஏற்கனவே சொன்னதான். இது திரும்ப திரும்ப அதான் சொல்லிட்டு இருக்க வேண்டியது. அதாவது ஆஸ்துமாவை பொறுத்தவரை நோய்களின் தொகுப்பு தான் ஆஸ்துமா. அப்படிப்பட்ட நோய்கள் நம்ம கண்ட்ரோல் வச்சிருக்கு நம்ம கையில் தான் இருக்கு. ஆஸ்துமாங்கிறதுக்கு அடித்தளமே அந்த சைனஸ் ப்ராப்ளத்துல தான் உருவாகுது. தும்மல் இருக்குதா உடனே டாக்டர் பாருங்க, ஆரம்ப ஸ்டேஜ்லேயே அதை குணப்படுத்திக்கிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு ப்ராப்ளம் வராது. இது எப்படி உணர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடைசி ஸ்டேஜ் அவங்களால மூச்சு விட முடியலங்கிற கண்டிஷன்ல ஒரு டாக்டர் போய் பார்க்குறாங்க. நிறைய பேஷண்ட் நானே எங்கிட்ட வரைக்கும் பேஷண்ட் நான் பார்க்குறேன். அந்த முதல் தும்மல் இருந்தாலும் கேட்கும், ஆமா டாக்டர் ஒரு 5-6 வருஷமாவே தும்மல் இருந்தது, எந்த குளிர்ந்து ஆரம்பம் சாப்பிட முடியாம இருந்தேன். அந்த டைம்ல நான் எந்த டாக்டரும் இப்போ பார்க்கல சார், நானே ஒரு கை வைத்தியம் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி அவங்க ஒரு அதாவது லைஃபை ஒரு ஈஸியா எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிவியரான உறவு தான் வாழ்க்கையை இழந்த மாதிரி ஒரு பெரிய பரிதவிப்படுறாங்க. ஆனா என்ன பண்றீங்கன்னா, ஆரம்ப ஸ்டேஜ் இன்னும் ஒண்ணு இருக்கு. எந்த வரைக்குமே ஒரு ஆரம்ப ஸ்டேஜ் இருக்குது. அப்போ நீங்க நம்ம கேர்லெஸ்ஸா விடாதீங்க. மனுஷ உடம்புல நம்ம சாப்பிட்றது ஒரு ஒழுங்கான சாப்பாடு கிடையாது. நம்ம இப்ப சாப்பிட்றதுக்குள்ள கெமிக்கல் கலந்த ஆகாரம் தான் சாப்பிடுறோம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா 3 வருஷமா விளைஞ்ச பயிரை அன்னைக்கு 3 நாளையில விளைவிக்கிற கண்டிஷன் வந்துருச்சு. எப்படி நம்ம சாப்பிடுறோம்? கெமிக்கல் கலந்த அதே உரங்களை தான் போட்டு நம்ம விளைவிக்கிறோம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா உரங்கள் இயற்கையாக உரங்களை போட்டு பயிர்கள் விளைவிச்சாங்க, சாப்பிட்டாங்க, நல்லா இருந்தாங்க, 100 வருஷம் வரலாம் வாழ்ந்தாங்க. இப்போ ஒரு மனுஷன் 60 வயசு தாண்டதே கஷ்டமா இருக்கு. அந்த நிலைதான் இப்ப இருக்குது, நீங்க பாக்குறீங்க. அதனால எந்த நோய் வந்தாலும் அதோட அடித்தளம்னு ஒண்ணு இருக்கும். அதே மாதிரிதான் ஆஸ்துமாவுக்கு அடித்தளம்னு சொல்லும்போது சைனஸ் தும்மல் வரும். தும்மல் வரும்போது ஆரம்ப ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஆஸ்துமா வந்து விடப்படலாம். திரும்ப டிபிங்கிற கண்டிஷன் வரைக்கும் போய் படுக்காம இருக்குன்னா ஒரே வழி அதுதான். எந்த நோய் வந்தாலும் முதல்ல கேர்லெஸ்ஸா விடாதீங்க. இதுதான் அதோட ஆரம்ப நிலை. இந்த ஆரம்ப நிலையை பார்த்துக்கணும். நல்ல டாக்டர் தக்க சிகிச்சை எடுக்கணும், நிச்சயமா ஆஸ்துமா விடலாம். டாக்டர், இவ்வளோ நேரம் கிளியரா ஆஸ்மா பேஷண்ட்ஸோட நிறைய அவங்களோட ஃபுட் டயட் பத்தி பேசணும், அவங்களோட கஷ்டத்தை பத்தி எல்லாம் பேசணும். நீங்க ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. என்னதான் நீங்க என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாலும் பார்த்துட்டு இருக்கிற நேரங்கள்ல பல பேர் ஆஸ்மா பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? ஆஸ்மா சொல்ல வேண்டிய ஒண்ணுதான், உணவு கட்டுப்பாடு கண்டிப்பா இருங்க. எண்ணெயில வறுத்தெடுத்த ஆகாரங்களை சாப்பிடாதீங்க. பலகாரங்கள் எண்ணெயில போட்டு எடுக்கிற ஆகாரங்கள் சாப்பிடாதீங்க. குளிர் ஊட்டப்பட்ட பொருட்கள் எதுவும் சாப்பிடாதீங்க. பால் வகைகள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கீங்க. குளிர்ந்த ஆகாரங்கள் எந்த காரணத்தும் எடுக்க ஐஸ்கிரீம், இந்த வெண்ணெய், நெய் இந்த மாதிரிப்பட்ட ஆகாரங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. பெரும்பாலும் போதைப் பொருட்கள் கண்டிப்பா யூஸ் பண்ணாதீங்க. உடம்புக்கு நமக்கு ஒத்துக்காதுங்கிறத பார்த்தா விட்டுருங்க. இப்போ நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா, இப்போ ஆஸ்மா நோயாளிகள் இன்ஹேலர் யூஸ் பண்றீங்க. அது லைஃப் லாங் யூஸ் பண்ண வேண்டிய கண்டிஷன் இருக்கும். அலோபதி மருந்து மருத்துவத்தை கொடுத்து அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஹேலர் கொடுக்குறாங்க, நம்ம சீராடி கலந்த மாத்திரை மருந்துகளை கொடுக்குறாங்க. அதை யூஸ் பண்றீங்களா, லைஃப் லாங் யூஸ் பண்ணிட்டு கொண்டிருக்கும். இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போய் ஒரு சில பேர் வர்றாங்க, மீனை போட்டா ஆஸ்துமா நோய் குணமாயிருந்து. அவங்கள நினைச்சா பரிதாபமா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா சில நாட்டுல ரூமா போடுறாங்க, போட்டுட்டு ஆஸ்துமா நோயா என்கிட்ட வா, மீன் மருந்து கொடுக்குறேன். நம்ம உடம்பு அதாவது உள்நாக்கி தாண்டிட்டு நம்ம உடம்பு எவ்வளவு ஹீட்டா இருக்குன்னா இரும்ப கூட ஜீரணமடைய வைக்கக்கூடிய ஒண்ணு. அப்படி இருக்கும்போது ஒரு ஆஸ்துமா நோயாளி மீன் எப்படியா உள்ள போய் அடக்கெடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க?
மீன் மருந்து கொடுக்குறாங்கன்னு இப்போ கொஞ்சம் பேர் ஹைதராபாத்ல வந்து சுத்திட்டு தெரியுறாங்க. அப்படிப்பட்ட ஏமாற்று பேர்வழிகள் நிறைய பேர் வந்துறாங்க. நீங்க அப்படிப்பட்ட ஏமாற்று பேர்வழிகிட்ட ஏமாறாதீங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா கற்பூரம்னு ஒண்ணு உண்டு, பச்சை கற்பூரம், அதை தடவை அந்த மீன்ல இருந்து கொடுக்குறாங்க. அது அந்த டைம் கற்பூரம் உள்ள போகும்போது அந்த இடத்த வந்து கிளீன் பண்ணும். அப்ப என்ன தோணுதுன்னா மீன் உள்ள போய் கிளீன் பண்ணுமா? யோசித்து பாருங்க. நீங்க மனச உடம்புல அவ்வளவு ஹீட் இருக்குது, ஜீரணிக்க முடியாத அளவுக்கு ஹீட் இருக்குது உடம்புல. நீங்க இரும்ப உள்ள சாப்பிட்டா கூட அது ஜீரணம் பண்ணிடும், அந்த அளவுக்கு ஹீட். அப்படி இருக்கும்போது அங்க எங்க இருந்தா வரா ஹோட்டல்ல ரூம போடுறான் இந்த ஆஸ்மா மீன். ஒரு மீன் நீங்க சாப்பிட்டீங்கன்னா அந்த ஆஸ்மா சளியெல்லாம் எடுத்துரும், குணமாயிடும். என்ன எப்படி நம்புறீங்க? எப்படி எனக்கு எப்படி திருந்துறது? என்னைக்குதான் திருந்துறது? சுயமா யோசிங்க. நீங்க ஏமாற்றம் நிறைய வந்து ஏமாற்று. நாமே பார்த்துருக்கேன், ஏகப்பட்ட கூட்டம். அவங்களை சொல்லி எப்படி புரியுகிறது? யோசித்து பாருங்க. அப்படி தவறான சிகிச்சை பண்ணி இன்னும் உடம்ப கெடுத்துக்காது. அப்படி நீங்க சிகிச்சை எடுத்து நிறைய பேர் இருப்பீங்க. நான் எனக்கு தெரியுது, எனக்கு கூட்டம் நானும் பார்க்கறாங்க தான். விளம்பரத்தை பாக்குறீங்க, எனக்கு அவசியமா இருக்குது, மீன் உள்ள கொடுக்குறாங்க, சரியாயிடுதாங்க, கூட்டம் லைன் நிற்குது, நான் பார்க்கறாங்க. எவ்வளவு நாள் அது அந்த சிகிச்சை உங்களுக்கு பலம் அளிச்சு சொல்லுங்க. அப்படி ஒருத்தனை குணமாயிட்டு எனக்கு போன் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். ஆஸ்துமா நோய்ங்க அவ்வளவு ஈஸியானது இல்லை, அதுக்குன்னு ப்ராப்பர் சிகிச்சை இருக்குது. சித்த மருத்துவத்துல அழகான மருந்துகள் இருக்குது. குறிப்பா குறைந்த நாட்களில் குறைந்த பட்சத்துல மருந்து, குறைந்த பட்சத்திலையும் மருந்து எடுத்து அழகமாய் போயிருக்கவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால நீங்க ஒரு தரமான மூலிகை சிகிச்சை எடுத்து நிச்சயமா குணமடைங்க, நிச்சயமா குணமாக முடியும். கவலைப்பட. ஆஸ்துமாங்கிறது ஒரு பெரிய நோய், உயிர்கொல்லி நோய் கிடையாது. நீங்க அணுக வேண்டிய மருத்துவர் தான் அதுக்கு தகுதியானவரான பார்த்து அணுகுங்க, நிச்சயமா ஆஸ்துமா நோய்கள் விடுபடும். இனிமையான இல்லற வாழ்க்கையை நிரந்தரமாக பெற to get permanent and peaceful life நீங்கள் நரம்பு தளர்ச்சியால் இல்லற சுகத்தை இழந்தவரா, குழந்தை இல்லாமல் பல டாக்டர்களால் கைவிடப்பட்டவரா, சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவரா, சோரியாசிஸ் போன்ற தோல் நோயால் அவதிப்படுபவரா, மூட்டு வலியால் முடங்கி கிடப்பவரா, ஆஸ்துமா மற்றும் சைனஸ் போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டவரா, உங்களின் குழந்தை ஆட்டிசம் எனப்படும் குறைபாட்டால் பாதிக்கப்பட்டு மூளை வளர்ச்சி இல்லாமல் காணப்படுகிறதா? இனி கவலையே வேண்டாம். உங்களின் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண டாக்டர் எஸ் முருகேஷ், Seashell Herbs and Research Center, Siddha, Ayurvedic and Naturopathic Medicines, Number 26, Seashell Avenue, Akkarai, ECR Road, Chennai, Tamil Nadu, India. Pin code 600119. முன்பதிவிற்கு for appointment. Phone number 04446890072. Cell number +917358583118 and +919447329995. Email ID supports@seashellherbs.com and contact@seashellherbs.com and Seashell Herbs 1966@gmail.com. Facebook ID Seashell Herbs, Instagram ID Seashell Herbs, website www.seashellherbs.com. டாக்டர் அவர்களை சந்திக்க முன்பதிவு அவசியம். முன்பதிவு பெற்று வரவும். சென்னை தலைமை மருத்துவமனையானது தினசரி காலை 9 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் 6 மணி வரையிலும் டாக்டர் அவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை மற்றும் சிகிச்சை பெறலாம். டாக்டர் அவர்கள் மருத்துவ முகாம் செல்லும் நாட்களில் சிறப்பு மருத்துவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை பெறலாம். டாக்டர் அவர்கள் பாண்டிச்சேரி, கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோயில், கரூர், சேலம், கோவை, ஓசூர், வேலூர் போன்ற உள் மாவட்டங்களிலும், பெங்களூர், மும்பை, கல்கத்தா, டெல்லி போன்ற வெளி மாநிலங்களுக்கும், இலங்கை, கனடா, ஜெர்மன், இத்தாலி, பிரான்ஸ் போன்ற வெளிநாடுகளுக்கும் விஜயம் செய்கிறார். டாக்டர் அவர்களை சந்திக்க முன்பதிவு அவசியம். டாக்டர்,
ஜென்ரலாக சொல்லுவாங்க அப்படின்னா அந்த ஜோக்லேருந்தே சொல்லுவாங்க, இந்த பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா லைஃப் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் பேஸ்மெண்ட்டே வீக் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறதுன்னு, அதாவது நம்ம எதை பற்றி இப்போ சொல்ல வரோம் அப்படின்னா, மூட்டு வலின்ற ஒரு பிரச்சனை, கால் நம்மளோட வெயிட்டை தாங்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வீக் ஆயிடுச்சுன்னா நம்மளால எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு கான்ஃபிடென்ட்டாக செய்ய முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் கான்ஃபிடென்ட்டாக செய்ய முடியாதுன்ற போது நம்மளால அதிலேயே செய்யணுன்ற ஒரு ஆர்வம் இருந்தாலும் ஐயோ நம்மளால பண்ண முடியலையே, அதாவது அவங்களால ஒரு வேகமாக நடக்க முடியாது, மாடி ஏறி போக முடியாது. ஈவன் இப்பெல்லாம் அது ஏஜ் கேட்டகரி இல்லாமல் எல்லாரையுமே பாதிக்கப்பட வைக்குது. அண்ட் இதனால என்ன ஆகுது அப்படின்னா, என்ன சொல்றது, அவங்களால ஒரு நார்மல் லைஃப் வாழ முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. டாக்டர், இந்த மூட்டு வலின்றது எதனால வருது? வாட் இஸ் த ரீசன் ஃபார் திஸ்? மூட்டு வலி எதனால வருது? அண்ட் அப்படி வந்த மூட்டு வலிக்கு நீங்க எந்த விதமான சிகிச்சையை நீங்க அவங்களுக்கு அளிக்கிறீங்க? அதாவது நார்மலா ஒரு மனிதனோட உடம்புல 206 வகையான மூட்டுகள் உள்ளன. இந்த மூட்டு எப்படி அமைஞ்சிருக்கு பாத்தீங்கன்னா, கால்சியம் பாஸ்போர்ட்டாலையும் கால்சியம் கார்பனேட்டாலும் ஆனது இந்த மூட்டுகள். நம்ம மனுஷன் உடம்புல பாத்தீங்கன்னா கடினமானது உறுதியானது மூட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மூட்டுகள்ல 2 டைப்பான உண்டு, மூவபிள், இமூவபிள். அதாவது அசையும் மூட்டுகள், அசையா மூட்டுகள்னு 2 டைப்பான மூட்டுகள் உள்ளன. இந்த மூட்டுகள் அசையும் மூட்டுகளை பாத்தீங்கன்னா அதுல ஒரு பந்துக்கண்ண மூட்டு, அதாவது ஒரு மூட்டுக்கும் இன்னொரு மூட்டுக்கு இடையில ஜாயிண்ட் அந்த பந்து வடிவத்துல இருக்கும். அது இடையில உள்ள சொல்யூஷன் இழந்து போகும்போதும் அதுல சில சமயத்தில் செதில் அரிப்பு மாதிரி அறிவிக்க ஆரம்பிச்சிடும். வயசு ஏஜ் ஆக செதில் அரிப்பு மாதிரி அரிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி பெயின் வர ஆரம்பிக்கும். இந்த மூட்டு வலியை நான் 2ஆக பிரிச்சு சிகிச்சை அளிக்கிறோம். ஒன்று ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், இன்னொன்று ருமாட்டட் ஆர்த்ரைட்டிஸ்னு 2 டைப்பாக பிரிச்சு சிகிச்சை அளிக்கிறோம். இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது பரம்பரை வியாதின்னு சொல்லலாம். ஒரு குடும்பத்துல அவங்க பேரண்ட்ஸ்க்கு இருந்தா அவங்க பிறகு குழந்தைங்களுக்கு வர வாய்ப்பும் அதிகம். அதாவது வாத நோய்பாங்க, இந்த பக்கவாதம், இந்த மாதிரிப்பட்ட நோய்கள் அந்த மாதிரி டைப்ல வரும். இவங்களுக்கு மூட்டுகள்ல வீக்கம் இருக்கும், விரல்ல வீக்கம் இருக்கும். அதோட அடிப்படையானது அதுதான், வீக்கம் இருக்கும். பார்க்கும்போது தெரியும் கணக்காடெல்லாம் வீக்கம் ஆரம்பிக்கும். அவங்களால ஒரு அசையும் தன்மை இல்லாமல் காணப்படும். இது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கவங்க, உடல் பருமானவங்க அதிகமா பாதிப்புக்குள்ளாங்க. ஆண்களை விடவும் பெண்களை தான் அதிகம் பாதிப்புக்குள்ளாங்க. மூட்டு நோய் மனித உடலில் உறுதியானதும் கடினமான பகுதி எலும்பு. இது கால்சியம் பாஸ்போர்ட்டினாலும் கால்சியம் கார்போனைட்டினாலும் ஆனது. உடலில் 206 எலும்புகள் உள்ளது. இந்த எலும்புகள் 20 வயது வரையிலும் வளர்ச்சி அடைகின்றன. மூட்டுக்களில் அசையும் மூட்டுகள், அசையா மூட்டுகள் என்று உள்ளன. எலும்புகளின் இயக்கத்திற்கு துணையாக இருப்பது பந்து கிண்ண மூட்டு. ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ், மூட்டு அலர்ஜி, வலி, வீக்கம், அசைக்க இயலாத மூட்டு அலர்ஜி மிக அரிதாகத்தான் ஏற்படுகிறது. வயது முதிர்ச்சியின் காரணமாக ஏற்படும் மூட்டுத் தேய்மானம். எடையை தாங்குகின்ற இடுப்பு, முழங்கால், முதுகெலும்பு பாதிக்கப்படுகிறது. ஆண்களை விட பெண்களே அதிகம் பாதிக்கப்படுகின்றனர். அதிலும் குறிப்பாக மாதவிலக்கு நின்ற பின்னர் இதன் பாதிப்பு அதிகமாக இருக்கிறது. பந்து கிண்ண மூட்டு. பந்து கிண்ண மூட்டுகளில் ஏற்படும் சிதைவு காரணமாகவே சிலருக்கு மூட்டுகளில் உள்வரி பூச்சியே சிறுபதிக கற்கள் இருந்து கொண்டு வேதனையை உண்டு பண்ணும். பெரும்பாலும் இந்நோய் ஓடியாடி விளையாடுபவர்களையும் குனிந்து நிமிர்ந்து வேலை செய்பவர்களையும் பாதிப்பதில்லை. மாறாக உடல் உழைப்பு இல்லாதவர்களையும் உடல் எடை அதிகம் உள்ளவர்களையுமே அதிகம் பாதிக்கிறது. ருமாட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ். இது ஆண்களை விட பெண்களையே அதிக பாதிப்புக்குள்ளாக்குகிறது. மேலும் 40 வயதுக்கு மேற்பட்டவர்களை அதிகம் பாதிக்கிறது. இந்நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிக உணர்ச்சி வசப்படுதல், உடலை அதிகமாக வருத்திக் கொள்ளுதல், குளிர் பிரதேசங்கள், மலைப்பகுதியில் வசிப்பவர்கள் உடலை அதிக குளிருக்குட்படுத்திக் கொள்ளுதல் பரம்பரை வியாதியாகவும் வர வாய்ப்பு உள்ளது. இது கால் மூட்டுக்களிலும் கை விரல்களிலும் முதலில் பாதிக்கிறது. பின்னர் தோள்பட்டை, முழங்கை, மூட்டு, மணிக்கட்டு போன்ற இடங்களை பாதிக்கிறது. வலி அதிகம் இல்லாவிட்டாலும் உடல் இயக்கத்திற்கு தடையாக உள்ளது. உடலின் எடையை தாங்குகின்ற இடுப்பு, முழங்கால்கள், முதுகெலும்பு போன்ற எலும்புகள் பாதிக்கப்படுகின்றன. இது ஆண்களை விட அதிகம் பெண்களையே பாதிப்புக்கு உள்ளாக்குகிறது. மேலும் மாதவிலக்கு நின்ற பின்னர்
இதன் பாதிப்பு மிகவும் அதிகம். இவர்களால் மூட்டை அசைக்கவோ நீட்டவோ முடியாது. இது 40 வயதிற்கு மேலேயே அதிகம் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. மூட்டு வலிகளில் இன்னும் ஒரு டைப் கவுட். இது பெண்களை விட ஆண்களையே அதிகம் பாதிப்புக்குள்ளாக்குகிறது. இரத்தத்தில் யூட்ரிக் அமிலம் சேர்வதால் ஏற்படுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா ருமாட்டட் ஆர்த்ரைட்டிஸ். அது என்னன்னா above 40 ஏஜ், அதாவது ஏஜ் அதிகமாக ஆக அந்த ஓவர் கடின உழைப்புனாலும் அந்த மூட்டுகளில் உள்ள செதிலரிக்க ஆரம்பிச்சிருக்கு, தேய்மானம் அதிகமாகும். அதை சொல்லுவாங்க முதுகெலும்பு தேய்மானம் ஆயிடுச்சு, மூட்டெலும்பு தேய்மானம் ஆயிடுச்சுன்னு. அது தன் சொல்யூஷனை இழந்து போய் ஒன்றோட வந்து உராசும் போது அது பெயின் ஏற்படும். இப்படிப்பட்டவங்களுக்கு நாங்க எப்படி சிகிச்சை அளிக்கிறோம், இவங்களுக்கு எந்த டைப்பான நோய் இருக்குதுன்னு கண்டறியணும். இது நிறைய பேர் என்னன்னாங்க மூட்டு வலியா அவங்களுக்கு ஒரு ஆயில் ரெடிமேடா வச்சிருக்க அந்த ஆயிலை போட்டு அந்த வலியை மட்டும் குறைக்கிறாங்க. பாத்தீங்கன்னா நாளைக்கு அவங்களால மூட்டை அசைக்க முடியாத இடத்துல ஒரு முடமாவே வீட்டில் படுத்த வேண்டிய கண்டிஷன் இருக்கு. நிறைய நோயாளிகள் இருக்காங்க, நான் பார்க்குறேன். நிறைய டாக்டர்களை பார்த்துட்டு எந்திரிக்க முடியாம 4 பேர் 5 பேர் தூக்கிட்டு வேண்டிய கண்டிஷன் நிறைய பேஷண்ட் பண்ணுறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஆரம்ப ஸ்டேஜில் நான் வந்துட்டாங்கன்னா ஒரு 3 மாதத்துலேருந்து 7 மாதம் வரைக்கும் சிகிச்சை எடுத்த போது நிச்சயமா அவங்க அதில் விடுபட முடியும். இந்த ருமாட்டட் ஆர்த்ரைட்டிஸ்ங்கிற நோய் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த அந்த மூட்டுவிட அசையும் தன்மையே மாறி போயிடும். அவங்களால ஒரு மாடிப்படி ஏற முடியாது, ஒரு வலுவான ஒரு பொருளை தூக்கிட்டு அவங்களால வர முடியாது. எப்படியோ ஓடி ஆடி உழைச்சிருப்பாங்க. அவங்க அந்த காலத்தில் உழைச்ச உழைப்பு அந்த above 40க்கு மேலே செயல்பட முடியாமல் போயிடும். அது காரணம் என்ன? தகுந்த உணவு கட்டுப்பாடுகள். உணவு சாப்பாடு அவங்க எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க, கேல்சியம் சத்துள்ள ஆதாரங்கள் எடுக்கணும். இவ பெண்களை பொறுத்தவரை மெனப்பாஸ் ஆகிற காலகட்டம், அதாவது மென்சஸ் நிற்கிற காலகட்டத்தில் 40 வயசுல மென்சஸ் நிற்கலாம். அந்த காலகட்டத்தில் வந்து கால்சியம் சத்தான உணவுகளை எடுக்கணும். இது எடுக்கிறது கிடையாது. நிறைய பெண்கள் என்ன பண்றாங்க, அந்த கால்சியம் குறைபாடு காய்கறிகளை இப்ப இந்த பெண்கள் எடுக்கிறாங்க அதிகமாக கிடையாது. காய்கறிகள் சாப்பிடனாலே அவங்களுக்கு கஷ்டப்படுறாங்க. நான்வெஜ் தான் எல்லாரும் பார்த்தாலும் நான்வெஜ் தான் எடுக்கணும். காய்கறிகள் அதிகமாக எடுக்கணும், முருங்கைக்கீரைகள் அதிகமாக எடுக்கணும், கீரை வகைகள் அதிகமாக எடுத்து கால்சியம் சத்துள்ள ஆகாரங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த 40 வயசு தாண்டிட்டாலும் அவங்க நல்லபடி இருக்கு. பெண்களை அதிகம் பாதிக்கிற நோய் இதுதான். அவங்களுக்கு above 45 அந்த மெனப்பாஸ் ஆகிற காலகட்டத்தில் இவங்களுக்கு கால்சியம் குறைபாட்டான அயன் டிஃபிஷியன்சி ஆகக்கூடிய நோய் தான் அந்த பெரும்பான்மை நோய். அதனால அந்த காலகட்டத்துக்கு தகுந்தாலும் மருந்து உணவு வகைகளை மாற்றிக்கிட்டும் அந்த தக்க கால்சியம் குறைபாடு, கால்சியம் சம்பந்தப்பட்ட மருந்து வகைகளை எடுத்துட்டா நிச்சயமா அந்த மூட்டு வலியிலிருந்து விடுபடும். இந்த மூட்டு வலியால் பாதிக்கப்படும் நாங்க எந்த வகையில் சிகிச்சை அளிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோயாளி எந்த வகையில பாதிக்கப்பட்டுள்ளார் ஸ்டேஜ் வைஸ் பிரிக்கிறோம். பிரிச்சுட்டு அந்த ஸ்டேஜுக்கு தக்கவாறு மருந்து கொடுக்குறோம். இப்போ அதில் இன்னொன்று ஒரு டைப் மருந்து, மூட்டு வலியில இன்னொரு டைப் இருக்குது, கவுட்னு சொல்லுவாங்க. அதுவும் கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக உருவாக்கக்கூடியதுதான். அந்த நோய்க்கும் அதான் 3 டைப்பாகவே நாங்கள் பிரிச்சு தான் சிகிச்சை அளிக்கிறோம். ருமாட்டட் ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், கவுட்டுங்கிற 3 டைப்பான மூட்டு வலியை நாங்கள் பிரிச்சு தான் இதுக்கு சிகிச்சை அளித்து வரோம். நிச்சயமா ஒரு முறை சிகிச்சை எடுத்து அந்த ஆழ்த்திரும்ப அந்த நபர் வந்து இன்னொருத்தருக்கு சிகிச்சை எடுக்க வேண்டிய அவசியமே வராது. மூட்டு நோய்க்காக திரும்ப அவங்க இன்னொரு டாக்டர் பார்க்க வேண்டிய அவசியம் வராது. எங்களோட மூலிகை மருத்துவ முறையில் ஒரு முறை அவங்க சிகிச்சை எடுத்தா திரும்ப இதுக்காக இன்னொரு டாக்டர் பார்த்து சிகிச்சை எடுக்க வேண்டிய அவசியமே வராது. இப்படி எத்தனையோ பாதிப்புகளை சந்திச்சுட்டு இருக்கிற இந்த மூட்டு வலி பேஷண்ட்ஸ் எத்தனையோ பேர் இங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது நான் அவங்களை பேஷண்ட்னு இனிமே சொல்லவே மாட்டேன், பார்த்துட்டு இருக்க வரைக்கும் தான் அவங்க ஆக்சுவலி பேஷண்ட். ஒன்ஸ் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தே ஆர் த நார்மல் பர்சன்ஸ். எங்களை விட இன்னும் கேட்டால் நீங்க இன்னும் பயங்கரமா சுறுசுறுப்பா விறுவிறுன்னு இருப்பீங்கன்னு சொல்லலாம். ஸோ சொல்லுங்க டாக்டர், அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க? ஒரு நபர் இப்படி மூட்டு வலியால் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, அவங்க ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு, ருமாட்டட் ஆர்த்ரைட்டிஸ் இருக்குன்னு அவங்களுக்கு தெரிய வந்தா அவங்க உணவு பழக்கவழக்கமும் மாற்றிக்க நல்லது. மெயினா என்ன பண்ணா, அந்த வாயு சம்பந்தப்பட்ட காய்கறிகள் எடுக்கக்கூடாது. வாழைக்காய், உருளைக்கிழங்கு, இந்த வாயு சம்பந்தப்பட்ட நமக்கு இந்த பொருள் வந்து நமக்கு கேஸ்ட்ரிக் சம்பந்தப்பட்ட ஏதாவது உருவாக்கும்னு தெரிஞ்சு அந்த அவாய்ட் பண்ணணும். இந்த மூட்டு நோயால பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்றாங்கன்னா, உடனே ஆயுர்வேதிக் மசாஜ் இருக்குது சொல்லி மசாஜ் பண்ண போறீங்க. தவறான சிகிச்சை. எந்த காரணத்தோட மூட்டு வந்து தேய்மானம் இருக்குது, நீங்க என்ன பண்றீங்கன்னா மசாஜ் பண்ண போனா இன்னும் தேவைதான். அவங்க அதிகமாக மாடிப்படி ஏறக்கூடாது. இன்னும் என்ன பண்ணா, ஒரு பேலன்ஸ் 2 கைக்கும் ஈவனா பேலன்ஸ் கொடுத்தா அவங்க அந்த எந்த ஒரு பொருளாக தூக்கிட்டு வரும். ஒரு சைடு பேலன்ஸ் கொடுத்து தூக்கக்கூடாது. இதெல்லாம் நேரில் வரும்போது அவங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, இந்த மாதிரி அவாய்ட் பண்ணுங்க. நான் சொல்றதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி சிகிச்சை எடுத்துட்டா 100% மூட்டு நோயில இருந்து அதிகபட்சம் 3 முதல் 7 மாதங்கள் சிகிச்சை எடுத்தா போது மூட்டிலிருந்து விடுபடலாம். ஆரோக்கியமான வாழ்க்கை கண்டிப்பா வராது. இனிமையான இல்லற வாழ்க்கையை நிரந்தரமாக பெற, to get permanent and peaceful life,
நீங்கள் நரம்பு தளர்ச்சியால் இல்லற சுகத்தை இழந்தவரா? குழந்தை இல்லாமல் பல டாக்டர்களால் கைவிடப்பட்டவரா? சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவரா? சோரியாசிஸ் போன்ற தோல் நோயால் அவதிப்படுபவரா? மூட்டு வலியால் முடங்கி கிடப்பவரா? ஆஸ்துமா மற்றும் சைனஸ் போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டவரா? உங்களின் குழந்தை ஆட்டிசம் எனப்படும் குறைபாட்டால் பாதிக்கப்பட்டு மூளை வளர்ச்சி இல்லாமல் காணப்படுகிறதா? இனி கவலையே வேண்டாம். உங்களின் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண டாக்டர் எஸ் முருகேஷ், Seashell Herbs and Research Center, Siddha Ayurvedic and Naturopathic Medicines, Number 26, Seashell Avenue, Akkarai, ECR Road, Chennai, Tamil Nadu, India. Pin code 600119. முன்பதிவிற்கு for appointment. Phone number 04446890072. Cell number +917358583118 and +919444732995. Email ID support@seashellherbs.com and contact@seashellherbs.com and Seashell Herbs 1966@gmail.com. Facebook ID Seashell Herbs, Instagram ID Seashell Herbs, website www.seashellherbs.com. டாக்டர் அவர்களை சந்திக்க முன்பதிவு அவசியம். முன்பதிவு பெற்று வரவும். சென்னை தலைமை மருத்துவமனையானது தினசரி காலை 9 மணி முதல் 12 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் 6 மணி வரையிலும் டாக்டர் அவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை மற்றும் சிகிச்சை பெறலாம். டாக்டர் அவர்கள் மருத்துவ முகாம் செல்லும் நாட்களில் சிறப்பு மருத்துவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை பெறலாம். டாக்டர் அவர்கள் பாண்டிச்சேரி, கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோயில், கரூர், சேலம், கோவை, ஓசூர், வேலூர் போன்ற உள் மாவட்டங்களிலும், பெங்களூர், மும்பை, கல்கத்தா, டெல்லி போன்ற வெளி மாநிலங்களுக்கும், இலங்கை, கனடா, ஜெர்மன், இத்தாலி, பிரான்ஸ் போன்ற வெளிநாடுகளுக்கும் விஜயம் செய்கிறார். டாக்டர் அவர்களை சந்திக்க முன்பதிவு அவசியம்.